இன்னும் ஒரு நாள் தான்டா. From tomorrow, it's our life. Not mine, not yours. Ours. இதெல்லாம் கேட்கும் போது நல்லா தான் இருக்கு. ஆனா ரியாலிட்டி எல்லாம் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுறியா குமாரு? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இனிமே நம்ம ரிலேஷன்ஷிப் வெறும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸாகவும் காஃபி டேட்டாவும் மட்டும் இருக்காதுல்ல. நிறைய ட்ராமாஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய விட்டு கொடுத்து போகணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே ஓகே ஓகே. இப்போ எனக்கு பயமா இருக்கு. ஜீவா, what if I push you away? Then I hold you tighter until you realize I'm not leaving. இங்கே பாரு, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நாளைக்கு கோவா போக போகிறோம். வந்து ஊரெல்லாம் சுற்ற போகிறோம். 3 மாசத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 6 மாசத்துல கார் வாங்க போறோம். 1 வருஷத்துல வீடு வாங்க போறோம். இவங்கெல்லாம் என்னடா வாழ்க்கை வாழ போறாங்கன்னு நினைக்கிறவங்க முன்னாடி எத்தா வாழ்றாங்க. நாளைக்கு கோவா போக போறோம். வந்து ஊரெல்லாம் சுத்த போறோம். 3 மாசத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். 6 மாசத்துல கார் வாங்க போறோம். 1 வருஷத்துல வீடு வாங்க போறோம். ஏய், யார் இவன்? இந்த வெயில்ல கோட் போட்டு சொல்லுப்பா. ஆலிமோனி கிளையண்ட். சொல்லு. 632400. எந்த ஒரு பின்கோடு இது? சீ சார், பின்கோட் இல்ல சார், ஆலிமோனி அமௌண்ட். 6 லட்சமா? அட ஆமா சார். மேடம் இண்டிபெண்டன்ட் உமனா பிளஸ் அவங்க லைஃப் ஸ்டைல்ல 6 லட்சம் தான் வாழணும் ஆசைப்படுறாங்களாம். ஏய், இந்த 6 லட்சத்துல தான் அவ வாழணும்னா அவ சொந்த காசுல போய் வாழ சொல்லிட்டா. அவ புருஷன் காசுல இல்ல. ராஜ்டாக் ரவி மோகன். இனிமே இந்த மாதிரி கிளையண்ட்ஸ்லாம் எடுத்த அவ்வளவுதான், போன விடா. புடிச்சு அவளை உள்ள போடுங்க சார். டுன் 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 சகூர். அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் இவதான் சார் பிரச்சனை. காலைல இருந்து நைட் வரைக்கும் பிரச்சனை 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 சார். ஒரு நாள் விடாம பிரச்சனை சார். சார், ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ட்ராமா இருக்கும் சார். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ராமான்ற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ட்ராமா ஆகுது சார். இவ சைல்ட்ஹுட் ட்ராமாவை வச்சு என் அடல்ட்ஹுட் ஃபுல்லா ட்ராமடைஸ் பண்றேன் சார். தம்பி பொறுப்பா ஒன்னு ஒன்னா சொல்லுப்பா. சார், காலையில எந்திரிச்ச உடனே அப்படின்னு கத்துறா சார். தம்பி, நீ என்னப்பா பண்ண? சார், நான் ஒன்றும் பண்ணல சார், அவளே கேளுங்க. நீ ஏதாவது பண்ணியா? காலம் கத்தடி இப்படி டார்ச்சர் பண்றாளே. கல்யாணம் பண்ணிடக்கூடாதா சாமி? சார், ஐயோ சாரிப்பா, நீ சொல்லுப்பா. சார், இந்த ஓசிடின்னு இவ பண்றது இருக்கே சார், நீங்க எப்படி சார் தூங்குவீங்க? நல்லா கால் அகற்றிட்டு போராண்டுக்கு 2. எந்திரா, எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் படுத்தா எழுந்திருக்க வரைக்கும் ஒரே பொசிஷன்ல தூங்குன்னு. தூங்குறதுக்குலாம் மாதிரி பொசிஷன். அடி பாவி, ஒரு மனுஷனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க அதிகாரி. உங்க ரியாக்ஷனை கம்மி பண்ணிக்கோங்க சார், இன்னும் நிறைய இருக்கு. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சத்தமே வரல. இழுத்து சத்தமே வரல. சத்தமே வரல. சத்தமே வரல. சத்தமே வரல. என் பொம்பரக்கட்ட மண்டையா. சார்,
ஏன்பா இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு தெரியாதாப்பா? தெரியும் தான் சார், ஆனா ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் சார். அப்போ கஷ்டம்தான். சரிம்மா நீ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? சார், இவனுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ணு சரியா தெரியாது, அசிடிட்டி, அல்சர்னு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. இது மட்டுமா, அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியாது, 1 மணி நேரத்துக்கு மேல நிக்க முடியாது. இது மட்டும் இல்லாம முட்டி வலி, முதுகு வலி, கழுத்து வலின்னு எல்லாமே இருக்கு. என்னது, ஒரு உடம்புக்குள்ள இவ்வளோ பிரச்சனையா? ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டாலே. சார், இவன் உங்ககிட்ட பேசும்போது நீங்க எவ்வளவு கான்சியஸா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஏதாவது ஷேர் பண்ணலாம்னு சொல்றப்போ எங்க எப்போ ஜோன் அவுட் ஆகுறானே தெரியாது சார். இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அப்படி கிடையாது. ஆனா நான் ஏதாவது பேசும்போது மட்டும்தான் இப்படி ஆகுது. சார், இதெல்லாம் ஒரே மாதிரி தான் போல. சரி, அதை விடுங்க. நான் ஏதாவது இவன்கிட்ட பிரச்சனைன்னு சொல்றப்போ சொல்யூஷன் கொடுக்கறான் சார். இல்ல, புரியல. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இவன் கிட்ட சொன்னா எனக்கு எமோஷனல் சப்போர்ட் தரணும். அதை விட்டுட்டு சொல்யூஷன் சொல்றான் சார். கரெக்டா தானே சொல்லிருக்கான். சொல்யூஷனா சார் முக்கியம், எமோஷனல் சப்போர்ட் தானே? ஆமாம்மா, கரெக்டு தான். நீ மேல சொல்லு. சார், வாரத்துல 6 நாளும் அந்த லேப்டாப்பை கட்டிட்டு அழுகுறான் சார். மீதி இருக்க அந்த ஒரு நாள்லயாவது வெளில கூட்டு போவான்னு பார்த்தா காலையிலேயே பேட் எடுத்துட்டு கிளம்பிடுறான். மதியம் வரான், சாப்பிடுறான், தூங்குறான். சரி, நைட்டாவது வெளில போலான்னு பார்த்தா இவனோட ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துடுறானுங்க. அதுலயும் ஒருத்தனும் ஒரு ரகம். இவனுங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு தனி குரூப்பே இருக்கு. அதுல இவனுங்க பேசுற பேச்செல்லாம் இருக்கே, ஐயோ. அதுலயும் ஸ்டோரி வேற போடுவானுங்க. அதுலயும் நோ ஹோமோ வேற ஒரு கேடு. சார், நிறுத்த சொல்லுங்க சார். அவளை கல்யாணத்துக்கு முன்னாடி 10-15 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க சார். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தன் கூட இல்ல. வெளியே பசங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தம் போத ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சார். #MeToo bro. அதெல்லாம் விடுங்க சார். எந்த ஃப்ரெண்ட்னால பிரேக்கப் பண்ண நாங்க பேட்சப் ஆகிறோமோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேச விட மாட்டேங்கிறா சார் இவ. ஐயோ, ஏமா சார், டிவோர்ஸ் ஆயிடக்கூடாதுல்ல சார். அப்புறம் எதுக்கிட்ட இங்க வந்த? சார், தெரியாம இவனை லுங்கி கட்ட வேணான்னு சொல்லிட்டேன். அதுல இருந்து இவன் இதெல்லாம் காமெடி நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்பா லுங்கி பிடிக்கலன்னா ட்ரௌசர் போடுப்பா. அதுக்கு நான் நைட்டியாவை போடுவேன் சார். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சார், செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். இஸ் இட்? யா. யோ, சாரிம்மா, கொஞ்சம் இமேஜினேஷன் போயிட்டேன். நீ சொல்லுமா. சார், வெளில கூட்டு போனா எனக்கு பேங்கிள்ஸ், ஜும்காலாம் வாங்கி தருவான்னு பார்த்தா ரிமோட் கண்ட்ரோல் காரு, ஹெலிகாப்டர்னு என்ன கேட்டுட்டு இருக்கான் சார். அட பாவி, அவளோட விளையாடுறத விட்டு பொம்மையோடய விளையாடுவேன். இது வரைக்கும் 8 ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். அதுல 4 உடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கேட்டா பூக்கி மீ போகணுமேன்றது. பொறுக்கி ஃபார் ஊர் சார், பூக்கி ஃபார் ஹர் சார். இது கூட மன்னிச்சு விட்டுறலாம் சார். இவனும் இவங்க அம்மாவும் சேர்ந்து பண்றது இருக்கே. ஏமா இருமா, போதும் ஃபிளாஷ்பேக். நான் சொல்லல, இதுதான் சார். மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸாடா நீ? இத பாருங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜீவா. இது ஒன்றும் பிரேக்கப் இல்லை. காலையில 2 பேரும் சண்டை போட்டு ஈவினிங் கட்டி பிடிச்சிட்டு லெட்ஸ் பேட்ச் அப் அப்படின்னு சொல்றதுக்கு. கல்யாணமா? இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு கொஞ்சம் கூட பேஷன்ஸே இல்லை. எல்லாத்துக்கும் டைவர்ஸ். என்ன கேட்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு உங்களுக்கு இருக்க ஓசிடியோ இல்லை உங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸோ இருந்தா அந்த குழந்தைய தூக்கி போட்டு இன்னொரு குழந்தைய பெற்றுப்பீங்களா? எங்க காலத்துல நாங்க சண்டை போட்டோம்னா ஒரு 10 நாள் பேசாம இருப்போம். ஆனா அந்த 10 நாள்ல தான் அவங்கள பத்தி நிறைய யோசிப்போம், அவங்க நினைவுகள்லயே வாழ்வோம், அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அந்த கேப்ல தான் இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், திருப்பி அவங்க கிட்ட போய் பேசுற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான ஃபீல்ப்பா. இப்பெல்லாம் ஒரு 10 நாள் கழிச்சு அவங்க கிட்ட போய் பேசணும்னு வைங்க, அவங்க இருக்கவே மாட்டாங்க. இவன் முடிக்க மாட்டான் போலயே.
ஐயோ விவாகம் ஒரு நாள் விழா இல்ல, வாழ்நாள் பயணம். எல்லாம் இவனாலதான். மனதோடும் உணர்வோடும் சேரும் உறவுதான் கல்யாணம். மரம் நிழல் கொடுக்க ஆண்டுகள் தேவை, உறவுகள் நிஜமாக நேரம் மட்டும்தான் தேவை. சார் 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 ஆமா, இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஆ? இல்லப்பா, நீங்க தானே ஓசிடி மூட் ஸ்விங்ஸ் அப்படிலாம் சொன்னீங்க. சார் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஆ? நாங்க வழக்கப்போல ரோட்ல சண்டை போட்டு போயிருந்தோம். உங்க அசிஸ்டன்ட் தான் சார் கிட்ட வந்து உங்க ப்ராப்ளம் சொல்லுங்க, அவரு சால்வ் பண்ணுவாரு, ஃப்ரீ கன்சல்டேஷன் வேற சொன்னாரு. ஃப்ரீ தானே? சரி, வீக்கெண்ட்ல புதுசா போக இடம் இல்ல, கையில காசும் இல்ல, புலம்புறதுக்கு ஆளும் இல்லன்னு உள்ள வந்தா நாங்க பேச, நீங்க அதை கேட்க. ஸ்டாப். எங்க அந்த நாய்? சார் நெக்ஸ்ட் டைம் வெயிட்டிங். ம்? நீங்க போங்க, ஏய், படி 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 போ, போலாம். போ. நீங்க வாங்க. ஐயோ, இந்த டைனோசர் எதுக்கு கூப்பிட்டு இல்லையே? இப்பா தப்பிச்சோம். நல்ல வேலை தப்பிச்சோம். ஆக்சுவலா அவர் சொன்னது கரெக்ட் தானே? ஓ, அப்போ நீ பண்றத பண்ணிட்டே தான் இருப்ப. நான் தான் கடைசி வரைக்கும் உன்னை பொறுத்து வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்போ மேடம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஏன் பிளானே வேற. ஒரு 30 வயசு வரைக்கும் உன் கூட ஜாலியா ஊர் சுத்திட்டு அப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுல வர ஆலுமணி காசை வச்சு வேர்ல்ட் ட்ரிப் போகணும்னு இருக்கேன். ஓ, அப்போ விட்டு போயிடுவீங்க? ஆ? ஆ? நம்ம ஜெனரேஷன் இன்னும் காதலை மறக்கல. அது ஈகோ, எக்ஸ்பெக்டேஷன், சைலன்ஸ்ல தொலைச்சிருக்கும். ஆனா ஒரே ஒரு ரிமைண்டர் போதும். அண்டர்ஸ்டாண்டிங், பேஷன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட்லாம் ரிலேஷன்ஷிப்போட வீக்னஸே இல்லை, அது ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்த்னு புரிஞ்சுக்க. ஸோ எல்லா சண்டைக்கும் சொல்யூஷன் டிவோர்ஸ் கிடையாது. கொஞ்சம் கிளாரிட்டி அண்ட் பேஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அதை சால்வ் பண்ண. ஓகே ஓகே ஓகே, உடனே ஃபெமினிஸ்ட்லாம் கமெண்ட் பண்ண வந்துடுவீங்களே. சி, நான் உங்களை டாக்ஸிக் ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லலை. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரன் ஃப்ரம் தட் ஸ்டஃப். ஆனால் சில நேரத்தில் அது டாக்ஸிசிட்டினால மட்டும் கிடையாதுல்ல. ஸோ யோசிச்சு பாருங்களேன்.